قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس نحمده نصلي على رسول الكريم أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் மற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக சிறப்பு வாய்ந்த தொழுகையை தொழுதுவிட்டு இங்கே குளிமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, தொடர்ந்து ஷைத்தானும் எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகளும் என்கிற தலைப்பின் கீழாக பல்வேறு விதமான மார்க்க தகவல்களை அறிந்து வருகிறோம். அதில் அந்த ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான வழிகளில் வருவான். அதில் முக்கியமாக அவன் பயன்படுத்துகிற வழி நம்மை காஃபிராக்க வேண்டும், நம்மை ஒரு முஷ்ரிக்காக்க வேண்டும், நிரந்த நரகத்திற்குரியவராக நம்மை மாற்ற வேண்டும் என்பது அவனுடைய முதன்மையான அந்த வழியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ அந்த வழியிலேயே இன்னும் எந்த மாதிரி எல்லாம் நம்மை வழிகெடுப்பான் என்று பார்த்தால், அல்லாஹ் நமக்கு எது நேரிய வழி என்று சொல்லி காட்டினானோ அந்த நேரான வழியில் நான் அமர்ந்து கொள்வேன் என்று இந்த ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலேயே சபதம் போட்டுவிட்டு வந்திருக்கிறான். நாம் அந்த வசனத்தை அதிகமாக சொன்ன ஒரு வசனமாகத்தான் இருக்கிறது. 7வது அத்தியாயத்தில் 16வது வசனம், ல அகூதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம். இறைவா, நீ என்ன வழிகெடுத்ததுனால நான் உன்னுடைய அந்த நேரான பாதையில் அமர்ந்து கொள்வேன். நீ உன்னுடைய அடியார்களுக்கு ஒரு பாதையை அமைத்து தருவல்ல, உன்னுடைய செய்திகளை இறக்கி இப்படித்தான் வாழணும்னு சொல்லுவல்ல, அந்த செய்திகள் அனுப்பக்கூடிய அந்த பாதையில் அமர்ந்துக்கிட்டு அந்த செய்திகளை அவர்களை கேட்க விடாமலும், அப்படி கேட்டாலும் அந்த செய்தியின் அடிப்படையில் அவர்களை வாழ விடாமலும் நான் அவர்களை தடுப்பேன் என்கிற அடிப்படையில் அந்த ஷைத்தான் இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை, இப்படிப்பட்ட ஒரு சபதத்தை அல்லாஹ்விடத்தில் போட்டுவிட்டு வந்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இது எப்படியெல்லாம் அவன் அமல்படுத்துகிறான், எந்த அளவுக்கு அவன் அவனுடைய அந்த அல்லாஹுடைய பாதையை விட்டும் தடுப்பதற்காக வேண்டி முனைகிறான் என்று பார்த்தால், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். 43வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டும் பொழுது, அந்த மக்களை வ இன்னஹும் ல யசுத்தூனஹும் அன் சபீலி, அந்த ஷைத்தான்கள் இருக்கிறாங்களே அவர்கள் அல்லாஹுடைய பாதையில யாரும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி நின்று கொண்டிருப்பார்கள். அதிலேயே அவருடைய குறிக்கோளாக அமைத்துக் கொண்டிருப்பார்கள். நாம் ஒரு நற்காரியம் செய்ய போறோம் அப்படின்னா வந்து நின்றுவான், நாம் ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்மை அப்படியே திசை மாற்றி விடுவான். இதுதான் இந்த ஷைத்தானுடைய குறிக்கோளாக இருக்கும். அல்லாஹுடைய வழியில போயிடக்கூடாது, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வாழ்ந்துடக்கூடாது என்கிற அடிப்படையில் அவன் வந்து அமர்ந்து கொள்வான். இன்னும் அவன் எப்படி செய்வான் தெரியுமா, யக்ஸபூன அன்னஹும் முஹ்ததுன், நீங்க தான் நேரான வழியில் இருக்கிறீங்க, அது அந்த வழியெல்லாம் கரெக்டான வழி கிடையாது, நீங்க போறதான் கரெக்டான வழி என்று உங்களுக்கு அவன் வழிகாட்டுவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த மாதிரி நம்ம போற அந்த ரூட்டு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் போகும் பொழுது அந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற விடாமல் அது இது சரியா இருக்குமோ, இது கரெக்டா இருக்குமோ, இது தப்பா இருக்குமோ, நம்ம கரெக்டா தான் புரிஞ்சிருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி அதுல பல்வேறு விதமான குழப்பங்களை ஏற்படுத்துவான். அந்த குர்ஆன் ஹதீஸை தாண்டி வெவ்வேறு விதமான வழிகளில் நாம் செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்மை திசை மாற்றுவான்.
அப்படிங்கிறத நாம ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இந்த ஷைத்தான் நம்மளை நேரிய பாதையிலிருந்து தடுப்பதற்குண்டான காரணம் இன்னமா எதோ ஹிஸ்பஹு, அவன் அவனுடைய கூட்டத்தாரை அழைப்பதெல்லாம் லியகூனு மின் அஸ்ஹாபி ஸஈர், அவர்கள் நரகவாதியாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான். நம்மளை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த எதுவெல்லாம் அந்த ரூட்டா இருக்குதோ அதெல்லாம் நமக்கு அலங்கரித்து காட்டுவோம். நேரான பாதையில் மட்டும் போயிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை அனுப்பி அந்த வார்த்தையை தான் சொன்னான். ஆதம் அவர்களே, என்னிடத்திலிருந்து நேர் வழி வரும், அதை நீங்க பின்பற்ற வேண்டும், அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இம்மா யாத்தியன்ன மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகிறார்களோ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சன், அவர்களுக்கு எந்த விதமான பயமோ அச்சமோ எதுவுமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அப்படிப்பட்ட அந்த நேர்வழி யாரும் கடைபிடிச்சிட கூடாது. அல்லாஹ்வுடைய அந்த முறையின் அடிப்படையில் அல்லாஹ் காட்டி தருகிற அந்த சிராத்துல் முஸ்தகிம் என்கிற நேரிய பாதையில யாரும் சென்றுவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் அவன் அவனுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டு அது அல்லாத எல்லா வழிகளையும் நம்ம காட்டும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு தான். ஒன்று இஸ்லாம், அல்லாஹ் கட்டிய நேர்வழி. அது அல்லாத எந்த வழியாக இருந்தாலும் சரி அது எல்லாமே வழிகேடு தான், எல்லாமே குஃப்ரான காரியங்கள் தான், எல்லாமே மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இந்த ரூட்ல மட்டும் போயிடக்கூடாது. ஒரே ஒரு ரூட்டை தடுத்துடணும். வேற எந்த ரூட்ல வேணா நீ போய்க்க, எந்த மாதிரியான உன்னுடைய செயல்பாடு அமைத்துக்கொள் என்று அந்த ஷைத்தான் நமக்கு பல்வேறு விதமான திசைகளை அந்த நேரத்தில் மாற்றி விடுவான் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், இன்னஹாதா, இதுதான் சிராத்தி, என்னுடைய முஸ்தகீமா, நேரான என்னுடைய பாதை, ஃபத்தபியூஹு, அந்த நேரான பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய நேரிய வழி நீங்கள் உங்களுடைய அந்த செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள். வலா தத்தபியூ சுபுல, நீங்கள் பல்வேறு விதமான வழிகளை தேடாதீங்க. அல்லாஹ்வுடைய அந்த நேர் அது ஒண்ணுதான். அது அல்லாஹ் இறக்கியருடைய அந்த வழி மட்டும்தான் நேரிய வழி. அது அல்லாத எந்த வழியா இருந்தாலும் சரிதான், அது பல வழிகள் இருக்கத்தான் செய்யும். அந்த வழிகள் பக்கம் போயிடாது, அது வழிகேடாக இருக்கிறது, அந்த வழிகளை பின்பற்றி விடாதீர்கள். ஃபதஃபர்ரகு பிக்கும் அன் சபீலிஹி, உங்களுடைய அந்த நேரிய பாதை விட்டும் நீங்க பல ரூட்டை பின்பற்றினீங்கன்னா அந்த நேரிய பாதை தவறிடும். நேரான ரூட்டை நீங்க விட்டுருவீங்க, அந்த பாதையில் செல்ல வேண்டிய நீங்கள் வழி தவறி வேறொரு பாதையில போய் விடுவீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு அழகான முறையில் உபதேசம் செய்கிறார். இன்னைக்கு நம்ம நேரான ரூட்ல போகணும்னு நினைக்கிறோம். ஆனா ஏதேனும் சில விஷயங்களின் காரணமாக நமக்கு அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை கடைபிடிப்பதில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் செயல்படுத்துவதில் ஏதேனும் சில விஷயங்கள் இடையூறாக வந்து நிற்கிற பொழுது அது ஷைத்தான் ஏற்படுத்தலாம். அப்ப அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? இது ஷைத்தான் நம்மை ஏற்படுத்தி வழிகெடுத்து நம்மை அல்லாஹ்வுடைய நேரிய வழியிலிருந்து திசை மாற்ற பார்க்கிறான். நாம அதற்கு வழிகெடுத்து விடக் கூடாது. நாம கொஞ்சம் இறக்கி போனோம்னா மொத்தமா நாம நாசமா போயிடுவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்படி ஆரம்பத்தில் போடுவானா, டைரக்டா நீங்க அதுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா இறக்குவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போங்கலங்க. ஏன் இவ்வளவு விடாபடியா இருக்கிறீங்க? ஏன் இவ்வளவு கடுமை காட்டணும்? கொஞ்சம் விட்டு கொடுப்போமே. அவங்களும் இஸ்லாத்துக்கு ஏத்துக்குவாங்கல்ல, அவங்களும் தௌஹீதுக்குள்ள ஏத்துக்குவாங்கல்ல, அவங்களும் தௌஹீதின் அடிப்படையில் வாழ்க்கை அமைச்சுக்குவாங்கல்ல, கொஞ்சம் விட்டு கொடுங்க. திருமண விஷயம் என்று வந்து விட்டால் அல்லது மற்ற காரியங்கள் என்று வந்து விட்டால் நாம தௌஹீத் அடிப்படையில் தான் செயல்படணும். மார்க்கம் சொன்ன காட்டிய அந்த நேரிய வழியில் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம நினைத்தோம் என்றால் அந்த நேரத்தில் ஷைத்தான் வந்து போடுவோம். இப்படி எத்தனை நாளைக்கு இருக்க போற, அவன் பொருளாதாரம் படித்தவனா இருக்க, நீ மார்க்கம் தெரியுன்னா கடைசி வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்காது, கடைசி வரைக்கும் ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காது. உனக்கு நல்ல மார்க்க, அதாவது பொருளாதார அடிப்படையில் நல்ல சொகுசான நல்ல ஒரு மாப்பிள்ளை வேண்டும் என்றால், நல்ல ஜாப்ல இருக்கிற நல்ல ஒரு வசதியான மாப்பிள்ளை வேண்டும்னா கட்டிக்க கொஞ்சம். அவனும் இஸ்லாத்தில் தானே இருக்கிறான், அவன் பேர் இப்ராஹிம் தானே, அவன் பேர் இஸ்மாயில் தானே, அவன் பேர் முகமது தானே, கட்டிக்கப்பா, திருத்திக்கலாம் என்று இப்படி கொண்டு வந்து நம்மளை சொருக்குவான். இது மாதிரி வழியை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிவிட பார்ப்பான். அதுல நாம உஷாரா இருக்கணும். நல்ல முறையில் நாம அல்லாஹ்வுடைய நபிகளார் என்ன சொன்னார்கள்? துன்கஹுல் மராத்துல் அர்பைன், ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக வேண்டி மனம் முடிக்கப்படுகிறாள். அவளுடைய அழகுக்காக, அவளுடைய அந்தஸ்துக்காக, அவளுடைய குலப்பெருமைக்காக, இப்படி பல்வேறு விதமான விஷயங்களுக்காக 4 விஷயங்களுக்காக மனம் முடிக்கப்படுறா. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன், அந்த 4 விஷயம் இருந்தா இருந்துட்டு போகுது, அது 2 இருந்தா இல்லை, இல்லைனா என்ன? நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? மார்க்கப்பட்டுடைய அந்த மணமகளோ அல்லது மண பெண்ணோ நீ தேர்வு செய்து நீ வெற்றி அடைந்து கொள், நீ நாளை மறுமையில் சுவனத்தை அடையக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி எல்லாரும் வழிகாட்டி இருக்கிறாங்களே.
அப்படி வழிகாட்டிய அந்த மிக முக்கியமான அந்த அம்சத்தை விட்டுவிட்டு அழகா இருக்காங்களா, நல்ல பொருளாதார வசதியா இருக்கிறாங்களா, அவங்களுடைய குடும்பம் அந்த அவங்களுடைய பேக்ரவுண்ட்ல கரெக்டா இருக்குதா, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவருடைய குலப்பெருமை எப்படி இருக்குது, அவங்க குடும்ப பெருமை, இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். இன்னும் அவங்களுடைய அந்த பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம், அழகு பார்க்கிறோம். ஆனால் மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொல்லி காட்டினார்களோ அதை விட்டுறோம். இது யார் ஏற்படுத்துறான்னு நினைக்கிறீங்க? ஷைத்தான் ஏற்படுத்துறது. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை வழிகெடுக்க பார்ப்பான், கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை இறங்கி போக பார்ப்பான், கடைசியில மொத்தமா இறங்கி போய் நாசமா தான் போகும். இதுதான் ஷைத்தானுடைய பிளானா இருக்குது. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை சொல்கிறான், அல்லாஹ் பல வழி, அந்த ஷைத்தான் பல வழியை விரிச்சு காட்டுவான். நீ அல்லாஹ்வுடைய வழியை விட்டுட்டு அந்த வழியை நீ பின்பற்றினால் நீ அல்லாஹ்வுடைய நேரிய பாதையை இழந்து விடுவாய். அல்லாஹ்வுடைய நேரிய அந்த சரியான சிராத்துல் முஸ்தகீம் என்கிற அந்த நேரான பாதையை விட்டு தவறி போய் விடுவாய் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இது 6வது அத்தியாயத்தில் 153வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அழுத்தமாகவே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஷைத்தான் எப்படி வருகிறான் என்பதை சொல்லி காட்டுகிறான். அலம் அஹத் அலைக்கும் யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, நான் உங்களிடத்துல உடன்படிக்கை எடுக்கவில்லையா? என்னவென்று, அல்லாஹ் தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை நீங்க வணங்காதீங்க, ஷைத்தானை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக ஆகிவிடாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரியா இருக்கிறான். அன்யஅபுதுனி, என்னையே நீங்கள் வணங்குங்கள். ஹாதா சிராத்து முஸ்தகீம், இதுதான் நேரிய பாதை என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே உங்களிடத்தில் உடன்படிக்கை எடுத்திருக்கிறேனே. உங்களிடத்தில் நான் உடன்படிக்கை எடுத்ததை நீங்க மறந்துட்டீங்களா? உங்களுக்கு உடன்படிக்கை எடுத்தது நினைவில்லையா என்று அல்லாஹ் 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த அடிப்படையில் அல்லாஹ் தெளிவாகவே ஷைத்தானை வணங்கக்கூடிய, ஷைத்தானை பின்பற்றி ஷைத்தானுடைய வணக்கசாலியாக மாறி நீங்கள் வழிகிட்டு போயிடாதீங்க. ஏன் ரூட் இருக்குது, இதுதான் நேரிய ரூட்டு, இதுதான் தெளிவான ரூட்டு, நீங்க விட்டுறாதீங்க என்று அல்லாஹ் அழகான முறையில் நமக்கு உபதேசம் செய்வதை பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான். 7வது அத்தியாயம் 3வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து உங்களுக்கு எது இறக்கி அருளப்பட்டதோ அதை பின்பற்றுங்கள். வலா தத்தபியூ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விட்டுட்டு வேற யாரையும் பொறுப்பாளி ஆக்கிக்காதீங்க. வேற பொறுப்பாளர்களை ஏற்படுத்திக் கொண்டு அவர்கள் சொல்வதை நீங்கள் பின்பற்றக்கூடிய மக்களாக மாறிவிடாதீர்கள். அப்படி நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் நீங்க நாசமா போயிருவீங்க. கலீலம்மா ததக்குரு, நீங்கள் குறைவாகத்தான் படிப்படை பெறுகிறீர்கள். கவனமா இருந்துக்கோங்க, சரியான முறையில் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ரூட்டை விட்டுறாதீங்க. அல்லாஹ்விடத்திலிருந்து எது உங்களுக்கு வஹியாக இறக்கி அருளப்படும், எல்லா தூதர்களுக்கும் இறக்கி அருளப்பட்டது. ஆதம் நபி முதல் இறுதி தூதர் அல்லாஹ்வுடைய நபிகளார் வரை எல்லா தூதர்களுக்கும் அல்லாஹ் நேர் வழியை இறக்கினான். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது, இதுதான் நன்மை, இது தீமை என்கிற பிரித்து காட்டுகிற எல்லா விதமான காரியங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் புறத்திலிருந்து அந்த தூதர்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ்வுடைய நபிகளாருக்கும் கொடுத்தான். திருமறை குர்ஆன் என்கிற இந்த வேதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையில் ஹஜ்ஜத்துல் வதாவிலே அல்லாஹ்வுடைய நபிகளார் குறிப்பிட்டார்கள், பல்வேறு விதமான விஷயங்களை சொன்னார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்ட அந்த விஷயங்களில் ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய நபிகளார் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே பல மக்கள், பல்வேறு விதமான ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த சபையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்களே, தரக்து ஃபீக்கும் மா, உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை விட்டு செல்கிறேன். அப்படி விட்டு சென்றிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் பற்றி பிடிப்பீர்கள் என்றால் லன் தலில்லு, நீங்கள் வழிகிடவே மாட்டீர்கள், நீங்கள் நேரான வழியில் தெளிவான பாதையில் இருப்பீர்கள், அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். குர்ஆனை தான் சொன்னாங்க. அதான் அல்லாஹ்வுடைய வேதம், அந்த வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதை தான் அறிவுறுத்தினார்கள். அப்படி அறிவுறுத்தப்பட்ட நாம் இன்னைக்கு திருமறை குர்ஆனை எப்படி பார்க்கிறோம்? யோசித்து பாருங்கள். திருமறை குர்ஆனை எடுத்து படிக்கிறோமா? அதை எடுத்து படித்து அதனுடைய வசனங்களை நாம புரியக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அந்த திருமறை குர்ஆன் நமக்கு எவ்வழியில் நடக்க சொல்கிறதோ அந்த வழியில் தான் நம்முடைய பாதையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டை எத்தனை பேர் அமைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஏதோ பயான் சொல்லுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி அப்படியே போவோம் அப்படிங்கிற மாதிரி போறோம். இப்படி ஸ்கூல்ல பாடம் நடத்துறாங்க, அந்த பாடத்தை ஒவ்வொரு நாளும் சென்று படித்து அதை நல்ல முறையில் ஒவ்வொரு நாளும் சொல்லித் தருகிற பாடங்களை நாம் நல்ல முறையில் ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய மனதில் வைத்தால்தான் நாம கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பரீட்சையில் வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் அந்த பரீட்சையில் தோல்வியை சந்திப்போம். அதுக்கு மெனக்கெடுறோம் இல்லை, எவ்வளவு ஸ்டடி, எவ்வளவு விதமான அதற்குண்டான வீட்டில் ஸ்கூலுக்கு போயிருப்போம், ஸ்கூலில் படிச்சிருப்போம், அதை தாண்டி டியூஷன் போயிருப்போம், அதை அங்கே போய் படிச்சிருப்போம், அதை தாண்டி நைட் ஸ்டடின்னு அங்கே போயிருப்போம், அங்கே படிப்போம். அது இல்லாமல் வீட்டில் நம்ம நேரத்தை ஒதுக்கி படிப்போம். இவ்வளவு நேரங்களை நம்ம படிக்கிறோம். இவ்வளவு நேரங்களை படித்தாதான் நம்ம நல்ல மதிப்பெண்ணை பெற முடியும் என்று அது நமக்கு புரிகிறது.
ஆனால் அல்லாஹ்வுடைய வேதம் அதுதான் நமக்கு நேர்வழி காட்டக்கூடியது, அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான வழிவகையாக அதுதான் இருக்கிறது என்று அறிந்திருக்கக்கூடிய நாம் அதை படிப்பதில் எந்த அளவுக்கு முனைப்பை காட்டுகிறோம், எந்த அளவுக்கு நாம் ஈடுபாடுகளை காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகளை அதனோடு ஒட்டி உறவாடக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளுக்கு எவ்வளவு தீர்வு காணிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆன் தானே, அதுதானே நேரிய பாதை. அந்த நேரிய பாதையில ஷைத்தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நம்மளை அந்த வழியில போக விடாம அங்கிருந்து எப்படியாவது திசை மாற்ற வேண்டும், அங்கிருந்து நம்ம எப்படியாவது வழிகெடுக்க வேண்டும், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு ஒரு எதிரி நம்முடைய அந்த பாதையில் இருக்கிறான். அப்ப நாம அந்த எதிரி எந்த அளவுக்கு முனைப்போடு செயல்படுத்த வேண்டும், எந்த அளவுக்கு அவனை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சாதாரணமா நம்முடைய எதிரிகள் யார் யாரெல்லாம் இருக்கிறார் இந்த உலகத்துல, அவர்களை எதிர்கொள்வதில் எந்த அளவுக்கு யுக்திகளை கையாளுகிறோம், எந்த அளவுக்கு நாம நம்முடைய செயல்பாடுகளை அதில் பணிகளை நாம் அதில் ஆற்றுகிறோம். அப்படிப்பட்ட நாம் நம்முடைய மிக முக்கியமான எதிரியாக பார்க்கப்பட வேண்டிய அல்லாஹ் நமக்கு எதிரியாக சொல்லித் தருகிற அந்த ஷைத்தானை எப்படி நம்ம பார்க்கணும், அவனிடத்திலிருந்து நம்ம எந்த அளவுக்கு உஷாராக இருந்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கிறாரு, அவருக்கும் எதிரி இருப்பாங்க, வேற ஒரு டீம் இருக்கும், அந்த டீம்ல எதிரி இருப்பாங்க. அப்ப அவங்களை எப்படி நம்ம அவர் அந்த டீம்ல அவன் இருக்கிறான், அவன் ரொம்ப நல்லா விளையாடுவான், அவன்கிட்ட பேட் அவன் கிடைச்சிச்சுன்னா அவ்வளவுதான் விட மாட்டான், அவன் இந்த மாதிரி போட்டு அவனை மடக்கிடலாம் யோசிக்கிறோமே. அவன் இவனை போட விட்டா அவன் கரெக்டா சூப்பரா அவனை ஈஸியா அவன் அவுட் பண்ணிடுவான் அப்படின்னு பாக்குறோமே, அதுக்காக பயிற்சி எடுக்கிறோமே. இந்த மாதிரி இந்த பவுலர் போடுறானே இவனுடைய பால் அடிக்க முடியாது, அதுக்கு பயிற்சி எடுக்கிறோமே. எப்படி அவனை நம்ம எதிர்கொள்வது என்று நாம தயாராகிறோமே. பரீட்சைக்கு தயாராகிறோமே, பரீட்சையில் எப்படியா பாஸ் ஆகணும், அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நாம் அதிகமாக செய்து கொள்கிறோமே. எல்லாவற்றுக்கும் தயாராகக்கூடிய நாம், எல்லாவற்றுக்கும் எந்த நேரத்திலும் தயாராக இருக்கக்கூடிய நாம், நம்மை கவிழ்க்க வேண்டும், நம்மை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்காக எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய பாதையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஷைத்தானை, நான் அந்த வார்த்தையை தான் சொல்றான், நான் உன்னுடைய நேரான பாதையில் உட்கார்ந்துக்குவேன்றான். அப்படிப்பட்ட அந்த ஷைத்தானிடத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக என்ன விதமான காரியங்களை நாம் செய்கிறோம். நாம அவன் கரெக்டா அவன் எந்த அடிப்படையில் வருகிறானோ அதுல நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்முடைய எதிரி ஜெயித்து விட்டான். அதான் அர்த்தம். ஷைத்தான் அந்த நேரிய பாதையில் போக விடாம தடுக்கணும், அதான் அவனுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை அவன் நிறைவேற்றிட்டானா இல்லையா, குர்ஆனை நம்ம எடுக்க விடாம பண்ணிட்டானா இல்லையா, குர்ஆன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான செயல்பாடுகளையும் அமைத்துக் கொள்ள கூடாது என்பது அவனுடைய நோக்கமா இருக்கிறது. அந்த நோக்கத்தை இன்றைக்கு நிவர்த்தி செய்திருக்கிறானா இல்ல, யோசித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் அவருடைய மனதில் கையை வைத்து சிந்தித்து பாருங்கள். நாம ஷைத்தான்கிட்ட ஜெயிச்சிருக்கிறோமா, தோத்து போயிட்டோமா? ஷைத்தான் சொல்லக்கூடிய பாதையிலிருந்து நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் மீண்டு வந்தோமா? ஷைத்தான் தடுக்கக்கூடிய தடுப்புகளோடு நாமும் அந்த காரணங்களை சொல்லிக் கொண்டு அந்த விஷயங்களில் நாம தோற்று போய் விட்டோமா? யோசித்து பாருங்கள். ஷைத்தான் ஜெயிச்சிட்டான். நம்மள்ட்ட ஷைத்தான் எந்த நோக்கத்தோடு வந்தானோ அதில் அவன் தெளிவானவன் இருக்கிறான் என்பதைத்தான் நம்மால பார்க்க முடிகிறது. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பல்வேறு விதமான செயல்பாடுகளை பார்க்க முடிகிறது. அவங்க சத்தியத்தை சொல்கிற பொழுது, சத்திய மார்க்கத்தை எடுத்து வைக்கிற பொழுது அந்த பாதைகளில் எந்த அளவுக்கு ஷைத்தான் இடையூறாக இருந்தான், எந்த அளவுக்கு அவர்களை தடுக்கக்கூடியவனாக இருந்தான், எந்த அளவுக்கு திசை மாற்றக்கூடிய, அதுல எல்லாம் எப்படி மீண்டு வந்தாங்க. குர்ஆன் தான் முக்கியம், அந்த அடிப்படையில் தான் நம்ம வாழ வேண்டும் என்பதில் எந்த அளவுக்கு தெளிவாக இருந்தார்கள். எந்த கட்டத்திலும் அந்த ஷைத்தான் விரிக்கக்கூடிய வலைகளில் விழுந்து விடாமல் தெளிவான முறையில் அந்த சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்றெல்லாம் நாம் எடுத்து பார்ப்போம் என்றால் ஏராளமான செய்திகளை பார்க்க முடியும். ஒரு சில விஷயங்களை நம்மளால ஜீரணிக்கவே முடியாது. இப்படி தான்பா போகணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துக்கவே மாட்டோம். என்ன யார் என்ன சொன்னாலும், அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் எந்த மாதிரி சொன்னாலும் ஏத்துக்கவே மாட்டோம். சஹாபாக்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றால், அல்லாஹ்வுடைய நபிகளார் சொல்லிவிட்டார் என்றால், அதுதான் இறைவனுடைய கட்டளை என்றால், இறைவனுடைய சட்டம் என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் அப்படின்னு இருந்தாங்க. உக்பா பின் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி, இவர் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று அவர் மக்காவில் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மதீனா ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க, அங்க ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, அங்கதான் மரணித்தார்கள். இவர் மக்காவில் இருக்கிறார், மக்காவில் இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் ஒரு திருமணத்தை செய்கிறார். திருமணம் செய்கிற பொழுது திருமணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப கொஞ்ச நாள் கழித்து ஒரு மூதாட்டி வருகிறார்கள், வயதானவர்கள் வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள். அவங்க அப்பதான் வந்து பாக்குறாங்க, இங்க திருமணம் நடந்திருக்கு, இந்த மாதிரி இந்த பெண் இந்த ஆணுக்கு பார்த்த உடனே சொல்றாங்க, உக்பாவே, உனக்கும் நீ யாரை திருமணம் செய்திருக்கிறாயோ அந்த பெண்ணுக்கும் நான் பால் ஊட்டி இருக்கிறேன், ரெண்டு பேருக்கும் நான் பால் கொடுத்திருக்கிறேன்.
இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் நீங்க ரெண்டு பேரும் எப்படிப்பா திருமணம் செய்து வாழ முடியும்? இஸ்லாம் அதுக்கு அதை அங்கீகரிக்கவில்லை. நீங்க பால்குடி சகோதரர்கள் ஆயிட்டே, நீங்க தேர்ந்து வாழ முடியாது. யோசிச்சு பாருங்க, இந்த விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையோடு நம்முடைய செயல்பாடுகளோடு சிந்தித்து பாருங்கள். இப்படி ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, இந்த நேரத்தில் நம்முடைய பதில் என்னவா இருக்கு? சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவோம். ஏன் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்னங்க, திருமணம் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பேசி என்ன பிரயோஜனம், முடிஞ்சு விட்டுருங்க அப்படின்னு அசால்ட்டா தட்டி கழிச்சு சட்டம் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இதுதான் அல்லாஹ்வுடைய நேரிய வழியை, சிராத்துல் முஸ்தகீம் என்கிற அந்த பாதையை நாம் கடைபிடிக்கக்கூடிய, நாம் பின்பற்றக்கூடிய லட்சணம். ஆனால் அந்த சஹாபி எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவர் ரகிப இலல் மதீனா, மதீனாவுக்கு செல்கிறார். மதீனாவில் சென்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாரை சந்திக்க வேண்டும், நபிகளாரிடத்தில் இது பற்றி மார்க்க தீர்ப்பு கேட்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் என்ன தீர்ப்பு சொல்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் செல்கிறார். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ரசூலுல்லாஹ் சொல்லட்டும், ஏன்னா ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்கள் சந்தேகப்பட்டால், ஏதேனும் ஒரு முரண்பட்டால், நீங்க அந்த விஷயத்தை ஃபருத்து இலல்லாஹி வ ரசூல், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் அந்த காரியத்தை எடுத்து வாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். இப்படித்தான் எல்லா முஸ்லிம்களும் இருக்கணும், முஸ்லிம்களும் இருக்கணும். ஆனா நாம இப்படி இருக்கிறோமா? அல்லது ஷைத்தான் அந்த காரியத்தை நீ இப்படி செஞ்சுக்கப்பா அப்படி செஞ்சுக்கப்பா என்று மனோ இச்சைகளை நமக்குள்ளாக புகுத்தி, நாமே நமக்கு ஒரு மிகப்பெரிய மார்க் அறிஞராக ஏதோ டைரக்டா ஜிப்ரீல் நம்மள்ட்ட வந்து மார்க்க விஷயங்களை வகையாக ஓதி காட்டின மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறோமா? அப்படிதான் நம்ம வச்சிருக்கிறோம். பெரும்பகுதியா நமக்கு யோசிச்சு பாருங்க. நாமும் நமக்கு ஒரு பிரச்சனை வருது, பிரச்சனை வந்தா எங்க போகணும்? அல்லாஹ்வின் பக்கம் போகணும், குர்ஆனின் பக்கம் போக வேண்டும். தூதர் என்ன காட்டினார், அந்த தூதருடைய வழியின் பக்கம் செல்ல வேண்டும். இதுதான் மூமின்களுடைய, முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு. அப்படிதான் இருக்கணும். ஆனால் நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எத்தனை விஷயங்களை நாம மார்க் அடிப்படையில் செயல்படுத்துகிறோம், யோசித்து பார்க்க வேண்டும். எல்லாத்துக்கும் இந்த இஸ்லாத்துல தீர்வு இருக்கு என்று நாம் ஒவ்வொருவரும் சொல்கிறோம், பிற மக்களிடத்தில் நாம் பெருமையாக பேசுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த விஷயத்தை நாம் செயல்படுத்துகிறோமா? தீர்வை நாம காண்பதற்காக அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறார், ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று என்றைக்காவது நம்ம அந்த விஷயங்களுக்காக சென்றிருக்கிறோமா? ஏதோ ஒரு விஷயத்துக்காக போவோம். இந்த விஷயம் இருக்குது, ஜக்காத் எப்படி போய் கொடுக்கிறது, இந்த ஒரு மாதிரி அக்கீகா கொடுக்க எப்படிப்பா இது பாய் நேர்ச்சி செஞ்சிருக்கு எப்படி, எப்பயாவது அதுவும் மார்க்கம் சார்ந்து இருக்க உள்ள வரக்கூடிய ஒரு என்ட்ரி ஆகக்கூடிய விஷயமா இருந்தால் அப்படி போவோம். ஆனால் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நாம கவனிக்கிறதே இல்லை. நம்ம பாட்டு நம்மளுடைய மனம் போன போக்கில் போய்கிட்டே இருப்போம். நாமளே சொல்லக்கூடிய தீர்ப்பு தான், நாமே செய்யக்கூடிய செயல்பாடு தான் நம்ம சொல்றது சட்டம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருப்போம். இந்த ரகீபா, இந்த உக்பா என்று சொல்லக்கூடிய சஹாபி அங்கே செல்கிறார். சென்று அல்லாஹ்வுடைய நபிகளாரை சந்திக்கிறார். சந்தித்து இப்படி சொல்கிறார், நாங்க திருமணம்லாம் முடிஞ்சிருச்சு, திருமணம்லாம் முடிஞ்சு இப்படி ஆனதுக்கு பிறகு இந்த பெண்மணி எங்கள்கிட்ட வந்து இப்படி சொல்றாங்க, நான் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் பால் விட்டேன், எப்படி நீங்க திருமணம் செய்ய முடியும், உங்களுக்கு எப்படி திருமணம் செய்வது கூடும் என்று கேட்கிறார்கள். இப்ப என்ன சட்டம்? இப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாமா வாழக்கூடாதா என்று கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தையை சொல்றாங்க, ஃபகைஃப வைதா கீல, அந்த பெண்மணி சொல்லிவிட்டார் என்றால் எப்படி நீங்கள் சேர்ந்து வாழ முடியும்? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வது மார்க்க அடிப்படையில் சரி கிடையாது, நீங்கள் பிரிந்தாக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படி சொன்ன உடனே அந்த ரகீபா அவர்கள் தன்னுடைய மனைவியை மனைவி விட்டு பிரிகிறார்கள், தலாக் சொல்லிட்டு வெளியே போறாங்க. பிரிந்து உக்பா அவர்கள் வேறு திருமணம் செய்து கொள்கிறார்கள், அந்த மனைவி வேறு ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்கிறார்கள். சிம்பிளா புரிஞ்சிருச்சு. மார்க்கத்தை இலகுவான முறையில் கடைபிடி, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதுல நம்முடைய மனோச்சி என்ன அதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க கூடாது. நாம மார்க்கம் என்ன சொல்கிறதோ, அல்லாஹ்வுடைய பாதையின் அடிப்படையில் நாம வாழ வேண்டும், இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது அப்படிங்கிற தீர்வை பார்த்தார்கள், அதன் அடிப்படையில் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அதான சொல்றான், இதா கலல்லாஹு ரசூலுஹு அம்ரா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் தீர்ப்பை சொல்லிவிட்டார் என்றால் அதில் லம் யகுன் கைரத்தும் மின் அம்ரிஹிம், அந்த விஷயத்தில் சுய விருப்பத்தை கொள்ளக்கூடியவளாக ஒரு மூமின் இருக்க மாட்டாள், ஒரு மூமினான பெண் இருக்க மாட்டாள். அப்படிப்பட்ட விஷயத்தில் எந்த காரியமா இருந்தாலும் சரிதான், அதில் அவங்க சரியா செயல்பட்டாங்களே, அல்லாஹ்வுடைய சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன இருக்குது, நாம சேர்ந்து வாழக்கூடாது என்று தெளிவாக முடிவெடுத்துக் கொண்டார்களே. இப்படி நாம் எத்தனை பேர் நம்முடைய செயல்பாடுகளை யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் நாம சந்திக்கக்கூடிய காரியங்களில் சில பேரை பார்த்து நாம சமரசம் செய்து கொள்கிறோம். எவ்வளவு மார்க்க விஷயம் என்று சொல்லப்பட்டாலும் அதுல நாம நம்முடைய மனம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்ம மனம் போன போக்கில் போய் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொன்னாங்க, இது ஹராமான காரியம் செய்யக்கூடாது என்று சொன்னால் கூட என்ன பண்றது?
அங்க அப்படித்தானே சொல்றாங்க, இங்க இப்படித்தானே சொல்றாங்க, வேற வழி இல்லை அப்படின்னு நமக்கே பல வழிகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம். என்ன வழி இது? ஷைத்தானுடைய வழி இல்லையா? அல்லாஹ்வுடைய வழியா இது? அல்லாஹ்வுடைய மார்க்கம் காட்டி தந்த வழியா இது? நம்முடைய மனம் போன போக்கில் நம்ம பேசுற யாருடைய வழி? அதை அல்லாஹ் கடுமையானவர்கள் கண்டிக்கின்றானே. யார் மனோ இச்சையின் அடிப்படையில் செயல்பாடுகள் அமைத்துக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் கடுமையானவர்கள் பேசுகிறானே. நரகம் தான் அவருக்குரிய தங்குமிடம் என்று சொல்கிறானே. அம்மா மன் காஃப நஹன் நஃப்ஸானில் ஹவா, யார் அல்லாஹ்வுடைய தங்குமிடத்திற்கு பயந்து, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அந்த நிற்கும் இடத்திற்கு மஹ்ஷர் மைதானத்திற்கு பயந்து தன்னுடைய அந்த மனோ இச்சைகளிலிருந்து விலகிக் கொள்கிறார்களோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, மனோ இச்சையிலிருந்து விலகியவர்களுக்குத்தான் மார்க் அடிப்படையில் மட்டும்தான் நான் வாழ்வேன். யார் சொன்னாலும் எவர் சொன்னாலும் எந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி, மார்க்கத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம். அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு நரகம்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எவ்வளவு விஷயங்களை சொல்லலாம் தெரியுமா? சின்ன சின்ன விஷயமாக பார்க்கிறோம், ஆனால் அது எவ்வளவு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நம்ம புரியாமல் இருக்கிறோம். நாளை மறுமையில் நாம் எங்க கொண்டு போய் சேர்க்கப்படுவோம் என்பது தெரியாமல் இருக்கிறோம். தாடி வைப்பது சுன்னத்து. அந்த தாடி வைக்கக்கூடிய விஷயத்தில் இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில தாடி வைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நபிகளார் சிரைப்பதை ஷேவிங் செய்வதை தடுத்து இருக்கிறாங்க, ஹராம் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, அதை செய்யக்கூடாது என்கிற நிலைப்பாட்டில் எத்தனை பேர் இருக்கிறோம்? புது மாப்பிள்ளை மாதிரி ஃபுல்லா ஷேவ் பண்ணிட்டு வந்து நிக்கிறோமே, இது ஹராம் இல்லையா? அல்லாஹ்வுடைய நபிகளார் தடுத்த ஒரு காரியம் இல்லையா? இதனால் நாளை மறுமையில் எவ்வளவு பெரிய பாரதூரத்தை சிந்திப்போம் என்பதை நாம் கவனிக்க வேண்டுமா இல்லையா? எந்த மாதிரியான நம்ம எந்த அடிப்படையில் அதை நம்ம சிறைக்கிறோம், எந்த அடிப்படையில் நாம் அந்த தாடியை ஷேவ் செய்கிறோம்? ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க, மாற்று மதத்தவர்களுக்கு அந்த வேதக்காரர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். அவர்கள் அவங்களுடைய அந்த எல்லாம் ஷேவிங் செய்யக்கூடியவா இருக்கிறாங்க, அவங்க அந்த தாடியை முழுமையாக சிறைக்கக்கூடியவா இருக்கிறாங்க. வார்குல்லிஹா, நீங்கள் தாடியை வளர விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய நபிகளார் காட்டி தருகிறார்களே, அவளுக்கு மாறு செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய நபிகளார் சொல்லி தருகிறார்களே. இன்னைக்கு நாம எப்படி இருக்கணும் யோசித்து பாருங்கள். இது ஒரு சாதாரண விஷயமாக கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். மனோ இச்சையின் அடிப்படையில் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா என்று நாம நினைச்சிட்டு போயிட்டே இருக்கிறோம். இதுக்கு பல காரணங்களையும் நாம சொல்லிக் கொள்கிறோம், பல வழிகளையும் நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். இது என்ன வழி? இது என்ன காரணம்? இது ஷைத்தானுடைய காரணம் இல்லையா? இது ஷைத்தானுடைய வழி இல்லையா? ஷைத்தான் நம்மளை வழிகெடுத்து எப்படியாவது நம்மளை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டுமா இல்லையா? உஜிபத்தின் நார் பில் ஷஹவாத், நரகம் மனோ இச்சைகளால் மூட்டப்பட்டிருக்கிறது, மனோ இச்சைகளால் நரகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்களே, அந்த மனோ இச்சைக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். ஷைத்தான் நம்முடைய மனோ இச்சை என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் போ, நேரான பாதையில் போயிடாதே, அல்லாஹ்வுடைய காட்டி தந்த அடிப்படையில் செயல்பட்டுறாதே என்று நம்மை தடுக்க பார்க்கிறானே. அப்படிப்பட்ட அந்த செயல்பாடுகளில் நாமும் மாட்டிக்கொள்கிறோமே. இது எந்த மாதிரியான சிந்தனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது மாதிரி ஏராளமான விஷயங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். சின்ன சின்ன விஷயங்களாக பார்க்கிறோம், சாதாரணமா அற்பமா பார்க்கிறோம். நம்மளை நேரான பாதையிலிருந்து ஷைத்தான் நம்மளை வழிகெடுத்துட்டு இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை மார்க்கத்தை விட்டு வேறு திசையில கொண்டு போயிட்டு இருக்கிறான். நம்முடைய நன்மைகளை பறிக்கக்கூடிய, நரகத்தை நோக்கி நம்மை கொண்டு செல்லக்கூடிய அந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் என்பதை உணர வேண்டும். இன்னும் இது மாதிரி நேரிய பாதையிலிருந்து நம்மை வழிகெடுக்கக்கூடிய பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கிறது. எல்லாமே பாரதூரமான காரணங்களாக இருக்கிறது. அது என்னென்ன காரணங்கள் என்பதையும் எப்படியெல்லாம் நம்ம வழிகெட்டு போறோம் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அறிவோம் என்று சொல்லி இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.